ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு நம்ம வந்து சின்ன சமையல் பண்ண போறோம். எனக்கு இது வர சமையல் தெரியாது. ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். இது வந்து டெஸ்டிங் இல்ல, சமையல். ஓகே, போலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை சரி, உருளைக்கிழங்கு தோலை வெட்டிக்கணும். ஐயோ, தோலை விட்டுச்சுன்னா உருளைக்கிழங்கு விட்டுறேன். இங்க மசாலா மிக்சிங் போட்டாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி லைட் லைட்டா போட்டு வச்சிருக்கேன். இப்போ வந்து ரெடியா இருக்கு. இப்போ வந்து ஃப்ரை பண்ண போறோம். ஆல்ரெடி ஃப்ரை பண்ணது இருக்கு, அந்த எண்ணெய் இருக்கு, அதுலேயே அப்படியே ஃப்ரை பண்ணுவோம். ஐயோ, அடுப்பு பற்ற வைக்கல. ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சூடானே போடணும். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மசாலா, உப்பு, அப்புறம் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டிருக்கு. இந்த மூணு மிக்ஸ் பண்ணி இவ்வளோ நாள் போட்டதில்லை, உப்பே போட்டதில்லை இவ்வளோ நாள். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இருங்க, இப்போ ஃப்ரை பண்ணும்போது காட்டுறேன். ஓகே, எண்ணெய் சூடாயிட்டு இப்போ அதை உள்ளே போட்டுலாம். கைஸ், எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஃப்ரை ஆகாது. எனக்கு தெரிஞ்சு இது குழம்பு அதனால கூட்டு மாதிரி ஆயிரும். நீங்க உருளைக்கிழங்கு கூட்டு மாதிரி. தயவு செஞ்சு ஃப்ரை ஆயிரு. உள்ள போட்டோன்னே அந்த உப்பு அதனால அந்த மேல ஒட்டிக்கிட்டு இருந்த இதெல்லாம் காணாம கைஸ் சூப்பரா வந்திருக்கு. ஆனா சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. சாப்பிடும் போது எப்படி இருக்குன்னு சத்தியமா தெரியல. எடுத்து மொத்தம் ஒரு பிளேட்ல கைஸ் ஃப்ரை பண்ணது ரெடி ஆயிட்டு பாருங்க. ஃப்ரை பண்ணது ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டைம் நானே சால்ட்டு, மிளகாலாம் வத்தத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் விடுங்க. லைட்டா கொஞ்சம் ஓவர் ஃப்ரை ஆயிட்டுனாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து ரெசிபி வீடியோ கிடையாது, இது வந்து நான் செஞ்சு பார்த்த வீடியோ. சரியா? ஓகே கைஸ், வீடியோ அப்படி தான். மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பை பாய்.